ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முறை 6வது ஐபிஎல் கோப்பை நாங்கள் தாங்க வெல்வோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை நாங்கள் சவால் விட்டுறதா கூட நீங்கள் ஏற்றுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் டீம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறை ஐபிஎல் கோப்பை மிஸ் ஆகாது, நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் கோச்சான கேரன் பொலார்ட், முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்னு சொல்லாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்த முறை நாங்கள் தான் குவாலிஃபை ஆகிட்டோம், கோப்பை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு குவாலிஃபைடு ஆகுதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கேரன் பொலார்ட் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்கள் அணி இந்த முறை கண்டிப்பாக கோப்பை வெல்லுங்க, நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள், 6வது ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்வோம், எங்களுக்கு அந்தளவுக்கு செம்ம கான்ஃபிடென்ட் இருக்குது, எங்கள் அணி வீரர்கள் அந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி வீரர்கள் ஒவ்வொரு உழைப்பும் எனக்கு தெரியுது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் என்ன தான் பேட்டிங் கோச்சாக இருந்தாலும் போலிங் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா பும்ரா வந்ததுலேருந்து டீம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் இருக்கட்டும், பும்ரா கூட தீபக் சகர், ட்ரெண்ட் போலி எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கறதுனால மட்டும்தான் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். அதே போல் டெல்லி அணி அடிச்சது மூலமாக நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு முன்னேறி இருக்கோம். அந்த மேட்ச் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பிச்சில் 180 ஒரு சேஸ் பண்ணுற ஸ்கோர் தான். போலி சூப்பராக போட்டு கண்டிப்பாக வெற்றி தேடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் நான் போலருக்கு சொல்லுவேன். இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் தாங்க ஐபிஎல் கோப்பை வெல்லுவோம், நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் பொலார்ட் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே சவால் விட்டாருங்க. ஏன்னா மேட்ச் டெல்லிக்கிட்ட வின் பண்ணும்போது அந்த மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, அது அம்பானி, அவங்கள பார்த்தீங்கன்னா 6ன்னு கை காமிச்சாங்க. அப்பயே தெரியும் 6வது கோப்பை நாங்கள் தான் வெளில போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரன் பொலார்ட் பார்த்தீங்கன்னா அதேமாரியே நாங்கள் கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு அவரும் சவால் விடுறாரு. என்னவா மேட்ச் எதனா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும், நம்ம ஈசால கேங்க் இருக்குங்க பெங்களூர் ஆர்சிபி அணி, அவங்க ஒரு பக்கம் நாங்கள் கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அவங்களும் இருக்காங்க, பஞ்சாப் இதுவரை கோப்பை அடித்தது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் ஒரு முறை தான் கோப்பை அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கான்டெஸ்ட்டுங்க. ஏன்னா கொல்கத்தா, சென்னை இந்த கோப்பை நிறைய அடித்த டீம்லாம் வரல, நல்ல கான்டெஸ்ட் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன மாதிரி ஒரு டாப் 2ல எந்த டீம் முடிக்குதோ அவங்களுக்கு மேக்ஸிமம் கோப்பை வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 சான்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை எந்த அணி கோப்பை வெல்லும், உங்களோட சப்போர்ட் எதுக்கு? நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.